ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. மார்னிங் வந்து எழுந்துட்டு நேற்று வந்து ஏர் வாஷ் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து ஏர் ஆயில் அப்ளை பண்ணலான்னு டபுள் பாயில் மெத்தடில் அப்படியே வச்சுட்டேன். அது அப்படியே உருகட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜிஞ்சர் வாட்டர் வந்து பாப்பாவுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு, பாப்பாவுக்கு, எனக்கு 3 பேருக்கு வந்து போட்டுட்டேன். குட்டி பொண்ணு ஒன்றும் எழுந்துக்கல. இப்போ வந்து என்னோடய ஏர் கேர் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. தூங்கி வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பட் ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப சிக்காகும். உண்மையாக சொல்கிறேன், என்னோடய ஹேர் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோடனே அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் 1 டே அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் வாட்டர் வந்து குட்டி பையன் தூங்கி வந்துட்டார். அவர் கொடுத்தேன். நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நான் இதை குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஏர் ஆயில் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மார்னிங் இப்படி தான் போயிட்டுருக்கு. லீவ் விட்டாவே எல்லோரும் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க வீட்டில். இது குடிச்சு முடிச்சுட்டு 1/2 அன் ஹவர் கழித்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவேன். என்னோடய ஷேக் வந்து நான் மார்னிங் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஒரு 8:30 நினைக்கிறேன். 7:30 சொல்லியிருப்பேன். 8:30 ஏன்னா லேட்டாகி வந்துக்கிட்டாங்க எல்லாருமே. நானுமே தான் இன்றைக்கி லீவில் பாப்பாவுக்கு. அதனால் இப்போ வந்து இதை குடிச்சிட்டு நான் வந்து ஏர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். ஷுவராக சொல்கிறேன், யாருக்கெல்லாம் ஏர் ஃபால் ஆகுதோ கண்டிப்பாக வந்து ஏர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து டபுள் பாயில் மெத்தடில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஏர் ஆயில் வந்து அப்ளை பண்ணதே தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிசல்ட் சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அப்புறம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு. அவள் வந்து குடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியே இதை குடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறது அப்படியே பார்க்கலாம். மெயினாக வந்து அதுக்கு முன்னாடி நான் சோம்பேறியாக இருப்பேன், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், லேசியாக இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த வருஷத்துலேருந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. டூ வீக்ஸாகவே எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேர் ஃபால்லாம் ரெடியூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் சிக்கு இல்லாமல் இருக்கும். எனக்கு சிக்காகவே பாதி ஹேர் ஃபால் ஆகிடும். அதனால் எனக்கு சிக்கு இல்லாமல் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே என்னுடைய முடி எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது நான் குடித்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஏர் ஆயில் அப்ளை பண்ணலாம். என்னுடைய தலை அவுத்துறது தான். எங்கள் ஷார்ட் ஹேர் தான் இப்போ தான் வளருது மொட்டை அடித்து. இருந்தாலுமே நைட் தூங்க சொல்ல பின்னல் போட்டுப்பேன். அதோட டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஹேர் கட் டிப்பில். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது வந்து தலை வந்து அவுத்துட்டு பார்த்தேன், சிக்கே இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் நான் வந்து சர்க்கிள் மோஷனில் வந்து அப்படியே தேய்ச்சி விட்டேன்னா ஒரு ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து மெதுவாக அப்படியே மசாஜ் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் வீடியோவில் வந்து எடுத்துகிட்டே இருக்கேன். உங்களுக்கு காட்டணுன்னு அப்படியே எடுக்கிறேன். வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து ரொம்ப அப்ளை பண்ணால் உங்களுக்கு தெளிவாக தெரியாது. அதனால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பின்னல் போட்டுட்டு அந்தளவு என் முடி சாஃப்டாக ஆயில் வச்ச மாதிரியே இல்லை, சில்கியாக இருக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இப்போ பாப்பாவுக்கும் அதே மாதிரி வச்சிடலாம். ஏன்னா நேற்று ஃப்ரைடேனால பாப்பாவும் ஹேர் வாஷ்லாம் பண்ணி விட்டேன். இப்போ அவங்களுக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என் குட்டி பொண்ணு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. ரித்வின் வந்து கொசு கடிது மம்மின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவன் சேட்டை பாருங்களேன், ஒரு வேளை பாப்பாவுக்கு பண்ண விட மாட்டான். அதனால் வந்து குட்டி பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து வகுடி எடுத்து அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சீப் வச்சுக்கோங்க. சிக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகணும். இந்த சீப்பு கம்பல்சரி மஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் தேவைப்படும். யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு டிப்ஸு தான். நைட்டு தூங்க போகிற சொல்ல பின்னல் போட்டு தூங்குங்க. காலையில் லூஸாக விட்டாலும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து தூங்க சொல்ல கரெக்டாக இருங்க. எல்லாருமே பொங்கல் வந்து பரிசு வாங்கியிருப்பீங்க. கரும்பு, சர்க்கரை எல்லாம் நாங்களும் நேற்று போய் வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் பாருங்கள் ஏர் ஆயிலில் அப்ளை பண்ணிட்டேன். இவங்க வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டேன். டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டி பையனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டேன். ஏன்னா ஒரு டைம் வந்து டேஸ்ட்டே வராதில்ல, பொங்கல் கழித்து தான் டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனால் இது டேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் நான் என்னுடைய வேலை டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட்ஷீட்லாம் மடிச்சு வைக்கலாம். தூங்கி எழுந்து வந்து அப்படி அப்படியே போயிடுவாளுங்க. இது நான் தான் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து இப்போ மழை வர மாதிரி தூர போடுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிருந்தாங்க. அங்கே வந்து மழை வந்துட்டுருக்கான். இங்கேயும் அப்படி தான் இருக்குது. பாப்பா இப்போ தான் அம்மா வீட்டுக்கு கிளம்புனாங்க. மழை வருதா, செம்மையாக இருண்டின்னு இருக்குது. இப்போ துணி வந்து காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து போடணும். இப்போ வந்து நான் போய் குளிக்க போகிறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து இன்றைக்கி இருக்குது. அதனால் நாங்கள் கிளம்ப போகிறோம். இவர் வந்தோடனே ரெடியாக இருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால் இப்போ நான் துணி எடுத்து வந்து
உள்ளே போட்டுட்டு ஈவினிங் மடிச்சிடுவேன். பாப்பா வந்து அதுக்கு தான் அங்கே அமுச்சிட்டேன். ஏன்னா இங்கே இருந்தாங்க ஒன் டே இருக்க மாட்டாங்களா, அதனால் சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் ரெடியாக போகிறேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சிடலாம். ஈரமாக இருக்குது, வெயிலே வரல சுத்தமாக. அந்த சைடில் தூர போடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் சொல்லி கால் பண்ணி வச்சாங்க. சரி ஓகே நான் ரெடியாக வரேன் அப்படின்னு வச்சிட்டேன். நான் தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு 1:30க்காக தான் லஞ்ச் எடுக்கலாம் இருக்கிறேன். அம்மா வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு தான் வந்திருந்தாங்க. சரி பாப்பா கூட்டின்னு போங்கம்மா, நான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எப்படி தான் போகுது. இன்றைக்கி இந்த மாதிரி வந்து நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஆயில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வச்சதே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அந்த டைல்ஸ்க்கு அதுக்கும் இங்கே பாருங்கள், அப்படியே வந்து ஐஸ் மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஈரம் குளிர் பிடிக்கும், அதனால் ரொம்ப குளிர் இப்போல்லாம் பிடிக்க மாட்டேது. நம்மளால் அது ஹேண்டில் பண்ண முடியல. சுடு தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். இங்கே வேறு இந்த இடத்துல பெயின் வந்துனே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன எதுக்காக வருதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. 1 வீக்காக வந்து பெயின் வந்துகிட்டே இருக்குது. இது கரெக்டாக இந்த பாயிண்டில் வருது. அவ்வளோதான், நான் போய் இப்போ குளிக்க போகிறேன். இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூடாக குளிச்சுட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கேஸில் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பார்க்கலாம், குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி டே இப்படி தான் போகுது. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் போய்ட்டு நானும் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் வ்ளாகில். 1 மந்த்தாவா அடிக்கடிக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். போய்ட்டு அம்மா வீட்டில் போய்ட்டு அந்த பீரோ எடுத்துகிட்டு வரணும். வுட் பீரோ இருக்குல்ல, வுட்டன் பீரோ. அது வந்து சாரீஸு சுடிதார் எல்லாமே பாதி அங்கே தான் இருக்குது. நான் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டிருக்கிற மாதிரி இருக்குது இங்கே வந்து. அதனால் நாங்கள் எடுத்துகிட்டோம் தள்ளி போயிட்டுருக்கு. நேற்று காலையில் பார்த்துருப்பீங்க, ரேஷன் கடையில் போய்ட்டு பொங்கல் ஷாப்பிங்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அது வேறு இவர் வந்து ஷேரிங் கேட்டுட்ருக்காரு. எதனா யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமே அப்படின்ட்டு இருக்கேன். அந்த மணியில் என்ன பண்ணலான்னா, என்ன தெரியுமா பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து முதல் விஷயம் இறந்த நாள் அன்றைக்கி, ஃபஸ்ட் இயரு. இப்போ அதனால் அன்றைக்கி வந்து சாமி கும்பிடுவாங்கள்ல, அன்றைக்கி வந்து சாரீலாம் எடுத்து வைக்கணும், படைக்கணும்ல. அதனால் சரி எதனா ஒரு சாரீ எடுத்துக்கலாம். எனக்கு அவருக்கு ஒரு ஷர்ட் எடுத்துக்கலாம், பொங்கலுக்கு எடுத்து கொடுத்துடலாம். நம்மளுக்கு ஒரு சாரீ, அவ்வளோதான். அது பழம்லாம் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்மளும் செலவு பண்ண முடியாது, வரது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாமே வீட்டுக்குன்னு அப்படின்ட்டு அந்த மணியில் வந்து நாங்கள் இது தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் அவர்கிட்ட சொல்லலை. கிளைமேட்டே ரொம்ப சேஞ்ச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மழை ஜோன் வர மாதிரி இருக்குது. நான் போய் ட்ரெஸ் வேறு எடுக்கணும், அதே தாட்டாக இருக்கும். ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இதை முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அதே அந்த மைண்ட் செட் வந்து எனக்கு ஓவராகவே இருக்குது. உங்களுக்கு யாருனா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th மண்டே பாப்பா ஸ்கூல் லீவ் தான் போட்டாகணும். ஏன்னா மதியெல்லாம் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து லீவு தான் போட்டாகணும். அப்புறமா நெக்ஸ்ட்டு 13 செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் ஸ்கூல் போயிடுவாங்க. 14 வந்து போகி. எத்தனை டேட்லேருந்து ஸ்கூல் லீவுன்னு தெரில. ஆனால் மண்டே வந்து கன்ஃபார்ம் லீவ் தான். எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அந்த டாபிக் ஏற்றாவே எனக்கு நிறையமே ரொம்ப ஃபீலிங் வந்தது. கண்ணெல்லாம் கலங்கிறது. எங்கள் பாட்டி ஞாபகமாகவே இருக்குது. பார்க்கலாம், நல்லபடியாக சாமி கும்பிடணும், பிளெஸ்ஸிங்கோடு பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வேறு எதுவும் சொல்ல இப்போதைக்கு என்னால் முடியலை. அதுதான் உண்மை. நான் வந்து உங்களுக்கு மண்டே வந்து அங்கே என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் எங்கள் பாட்டிக்கு வந்து அவங்க தான் வளர்த்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி கொடுக்கணும், வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு படையல் போடணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார். அவருக்கு அவங்க பாட்டியும் ரொம்ப 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 பிடிக்கும் அவருக்கு. அதனால் வந்து பாட்டி அதெல்லாம் வந்து அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். எப்படி சொல்கிறது, அவரும் எங்கள் பாட்டி வந்து இவங்களும் பேரன் தான் நினச்சிட்டு ரொம்பவே பாசம். அதனால் அவருக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க பாட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் சாமி கும்பிட சொல்ல நாங்கள் வந்து எல்லாருமே ப்ளெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்செல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சாரீ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போனோம். இப்படி தான் பண்ணுறது. ஏஜ் ஆனால் எல்லோரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியது தான். பட் வந்து அதெல்லாம் அது இயற்கைன்னு சொல்கிறாங்க. அந்த ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டில் நான் பிறந்து ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி தவறிட்டாங்க. அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் தாத்தா, அப்புறம் எங்கள் அத்தை, எங்கள் பெரியப்பா எல்லாருமே தவறினாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. சொல்லுவாங்க எங்கள் பாட்டி சாவர வரைக்கும் சொல்லுவாங்க, இவங்களாம் இருந்தாங்க, மற்ற இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு வந்து நான் அது ரியாலிட்டிக்காக வந்து அவங்க சொல்கிறத வந்து எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் பாட்டி தவறுனா அதை ஏற்றுக்கவே முடியல. அது வேணாம், இதுக்கப்புறம் பேசினா நான் ரொம்பவே ஃபீல் ஆகிடுவேன். இதோடு முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை. நான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து டைம் ஆகிடுச்சு 12 o'clock வரைக்கும் மார்னிங்கு. அப்புறம்
15 நினைக்கிறேன் 2:30 15 தெரில. அதுக்கப்புறம் 4 o'clock வரைக்கும் ஈவினிங் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் இப்போ ரெடி ஆனதான் 1/2 hour நான் ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவேன். 12 o'clockலாம் ரீச் ஆகிட்டேன். 11:30 ரீச் ஆகிட்டேன்னா 12 o'clock மீட்டிங்லாம் முடிச்சுட்டு மார்க்லாம் பார்த்துட்டு சைன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். டைம் ஆகிடுச்சு. கிளைமேட்டும் மாறிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து ஆக்சுவலாக நாளைக்கு வீட்டு ஒர்க்கு இருக்குது, வெளியே ஒர்க்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்லாம் இருக்குது கொஞ்சம். அதெல்லாம் இவர் நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பார். அதனால் அதை முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நானும் இவரும். மண்டே வந்து அங்கே போயிடணும். அதனால் டே வந்து ஓடிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. இதோ வந்துச்சு டக்குன்னு போகுது. எப்படி சொல்கிறதுனா நெக்ஸ்ட்டு ஜனவரி நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பார்த்தா 1 year போனதே தெரில. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் வந்து இப்படி தான் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதில் எதில் எப்படி சொல்கிறது பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒரு மைண்டு ஃப்ரீயாக வந்து பாப்பாவோட எப்படி இருந்திருக்கும் அந்த மெமரியில் வந்து எப்போவுமே போகாது. அது வந்து மெமரி வந்து ஸ்வீட் மெமரியாக வந்து மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே ஹாப்பியாக செய்யுங்க. எல்லா கஷ்டம் வந்தாலுமே ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். லேட்டாக சொன்னாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே அது எப்போவுமே நல்லதே நடக்கணும். தேங்க்யூ. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.